ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ குளிர்காலத்தில் சாப்பிட வேண்டிய உணவு முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குளிர்காலத்தில் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை சூடாக சாப்பிட வேண்டும். இந்த காலத்தில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய மற்றும் சத்தான உணவை உட்கொள்வது மிகவும் சிறந்ததாகும். இக்காலங்களில் சர்மம் மற்றும் தலைமுடி வறண்டு போகும். சூடான உணவு வகைகளை சாப்பிடுவது நல்லது. காலை உணவாக எதை சாப்பிடலாம் என்று இப்போது காண்போம். அருகம்புல் சாறு, எலும்பிச்சை, பூசணி, மணத்தக்காளி, வாழைத்தண்டு, வல்லாரை ஆகியவற்றில் சாறு எடுத்து சூப் வைத்து சூடாக காலையில் பருக வேண்டும். அவளை ஊற வைத்து அதில் தேங்காய் துருவி போட்டு அத்துடன் கடலை சேர்த்து சாப்பிடலாம். கொண்டைக்கடலை, பயிறு, உளுந்து, கோதுமை ஆகியவற்றை ஊற வைத்து வடிகட்ட வேண்டும். பின் அதனை பருத்தி துணியால் மூடி வைக்க வேண்டும். அவ்வாறு மூடி வைத்தால் பயிறு வகைகள் முளைத்துவிடும். அவ்வாறு முளைத்த பயிறு விதைகளை தேங்காய் துருவி போட்டு சாப்பிடலாம். கேழ்வரகு கூழ், கஞ்சி, கோதுமை கஞ்சி, அரிசி கஞ்சி, பிரெட் ஆகியவற்றை சூடாக சாப்பிடலாம். சூடான இட்லி காலை உணவாக சாப்பிடலாம். மதிய உணவாக எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று இப்போது காண்போம். அதிக அளவில் கீரைகளையும் கேரட் மற்றும் பீட்ரூட் போன்ற காய்கறிகளை சாப்பிடுவது நல்லது. சாப்பிடக்கூடிய உணவுகளை சூடாக சாப்பிட வேண்டும். அசைவ உணவுகளாக மீன், முட்டை, இறைச்சி ஆகியவற்றை மதிய உணவாக சாப்பிடலாம். கோழிக்கறி சூப் வைத்து குடிக்கலாம். மீன்களில் அதிக அளவில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ளது. தேவையான அளவு மீன்களை உட்கொள்வது நல்லது. மீன்களில் அதிக அளவு சிங்க் நிறைந்துள்ளதால் உடலில் உள்ள வெள்ளை இரத்த அணுக்களின் செயல்திறனை அதிகரிக்க உதவும். மாலை நேரத்தில் குளிர்காலத்தில் சரியான உணவு முறையை பெறுவதற்கும் தேவையான பிராண வாயுவை உட்கொள்வதற்கும் வேர்க்கடலை சிறிது உணவில் சேர்த்து கொள்ளலாம். இரவு உணவில் எதை சேர்த்து கொள்ளலாம் என்று இப்போது காண்போம். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், உப்மா, சேமியா ஆகியவற்றை இரவு உணவாக சாப்பிடலாம். 5 முந்திரி பருப்பை அல்லது பாதாம் பருப்பை ஊற வைத்து அத்துடன் அரை கப் தேங்காய் துருவி போட்டு சிறிது தண்ணீர் ஊற்றி அரைத்தால் இயற்கை பால் தயாராகிவிடும். அதன் பின் பால் அருந்துவதற்கு பதில் இயற்கை பாலை பயன்படுத்தலாம். இரவு தூங்குவதற்கு முன் பசும்பாலில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், பனக்கற்கண்டு சேர்த்து சாப்பிடுவது உடலுக்கு நல்லது. ஜலதோஷம் தொடர்பான பிரச்சனைகள் வராது. மேலும் குளிர்காலத்தில் புளிப்பு உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. சமைக்கும் பொழுது மிளகே சேர்த்து கொள்ளலாம். நீர்ச்சத்து நிறைந்த பூசணி, சுரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், வெள்ளரி போன்ற காய்கறிகளை குறைந்த அளவில் எடுத்துக்கொள்வது நல்லது. குளிர்காலங்களில் உணவில் தேனை சேர்த்து கொள்வது மிக சிறந்த ஒன்றாகும். இது ஜீரண சக்தியை அதிகரித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்த உதவும். உடலை கதகதப்பாக வைத்திருக்க நிறைய மிளகாய் மற்றும் பிற காரங்களை உணவில் சேர்த்து கொள்ளுவோம். இது உடலில் வெப்பநிலையை கட்டுப்படுத்தி உடலை சராசரி வெப்பநிலையில் வைத்திருக்கும். எனவே குளிர்காலத்தில் சரியான உணவு முறையை பின்பற்றி குளிர்காலத்தில் ஏற்படும் நோய்களில் இருந்து நம்மை காத்து கொள்வோம். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.